ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? வேதம் வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? நிச்சயமாக நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒருவேளை ஜெபிக்காதபடி இருந்தால், வேதம் வாசிக்காமல் இருந்தால், இப்பொழுதே இன்றைக்கே ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா? அல்லேலூயா. போகட்டும். என கருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். தாவீது சொல்கிறான், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. சங்கீத புத்தகம் 119 அதிகாரம் 154 இறைவார்த்தை சொல்கிறது, எனக்காக வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். உயிரோடு இருக்கிற தாவீது தான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே என்று சொன்ன தாவீது சொல்கிறான், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும். இந்த சங்கீத புத்தகத்தில் 119 அதிகாரம் பெரிய சங்கீதம் என்று சொல்வார்கள். 176 வசனங்களை கொண்ட அந்த சங்கீதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் வெளிப்படுகிறது, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. தாவீது ஆண்டவர் ஒரு மேய்ப்பனாய் கண்டவன். தாவீது ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாய் இருந்தவன். ஆனால் ஆண்டவரை குறித்து பாடும் பொழுது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான்னு சொன்னார். தாவீதை ராஜாவாய் உயர்த்தினவர். இப்பொழுது இந்த ராஜாதி ராஜாவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், எனக்காக வழக்காடி. அப்படின்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, பிரச்சனையில் சிக்குண்டு அந்த பிரச்சனையில் ஜெயம் எடுக்க முடியாதபடி, அந்த பிரச்சனையில் கண்ணீர் வெடித்து அதில் வேதனைப்பட்டு நொறுங்கி இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். தாவீது சொன்ன மாதிரி எனக்காக வழக்காடி என்னை மீட்டு கொண்டு ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவர். இப்படி வார்த்தையின்படி அவர் வார்த்தையை அனுப்புகிறார். சமுத்திரம் மும்முரத்தை விட்டு அகன்றது, இறையாது என்று சொன்னார். இந்த காற்று அப்படியே பணிந்தது, கடல் அமைதியாயிற்று. மரித்த லாசருவை பார்த்து சொன்னார், லாசருவே வெளியே வா. அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அவர் வார்த்தையில் உள்ள வல்லமை அது உயிர்ப்பிக்கும் வல்லமையா. மரித்த லாசருடைய சரீரத்திலிருந்து உறைந்து போன இரத்தத்தை ஓட வைத்து, உறுப்புகளை ஏங்க வைத்து, உயிரோடு எழும்பின அந்த லாசருவை எழுப்பினது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அனுப்புகிறார். ஆத்துமாவிலே ஏதோ ஒரு காரியத்தில் சிக்குண்டு தொய்ந்து நொறுங்கி போய் தேவனை விட்டு வழி விலகி நிற்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்துட்டியா, அதிலிருந்து விழுகாமல் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவர். உங்களுடைய உயிருள்ள விலையேறப்பட்ட ரத்தம் எனக்குள்ள இறங்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு எழுப்புதலை கொடுப்பார், எழும்பி பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த கடன் பாரத்தில் செத்து போறையா, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிற யாரும் இல்லைன்னு சொல்லி கண்ணீர் வடித்து நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், தாவீது சொன்னது போல என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஆத்துமாவிலே உயிர்ப்பிக்கும் என்று சொன்னால் சரீரம் உயிர்ப்பிக்கும். வேதம் சொல்கிறது, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொன்ன தாவீதை போல என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும் என்று சொன்னார். இந்த ஆத்துமா எப்போ மேன்மை பாராட்டும்? உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு இருக்கும்போது. இந்த பிரச்சனை எல்லாம் பார்க்காதபடி எனக்கு ஜீவன் கொடுத்த இயேசுவை மாத்திரம் நீ பார்ப்பேன்னா, இன்னைக்கு உன் பிரச்சனை இருந்த ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். உன் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வா, நான் உனக்காய் வழக்காடுவேன் என்று சொன்னாரே. அவர் வழக்காடுகிற ஒரு லாயராய், அட்வொகேட்டாய், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிற தேவன் கரத்தில் கொடுங்கள். உங்கள் பிரச்சனையை ஆண்டவர் கையில் கொடுங்க. அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்கும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த இருதயத்துக்குள் ஆத்துமாவுக்குள் வந்து உங்களை உயிர்ப்பிக்க பண்ணுவார். இன்றைக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் உடைய வார்த்தையின்படி வார்த்தையை அனுப்பி என்னை உயிர்ப்பியும் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படியே உயிர்ப்பிப்பீராக. இன்றைக்கு தகப்பனை கண்ணீர் வடித்து கலங்கி கதறி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தகப்பனுடைய வார்த்தையை அனுப்பி அற்புதம் செய்வீராக. வியாதிகள் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும், அற்புதம் செய்து மகிழப்படும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.